இதே நிலைதான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியிலும். குடிநீர் தட்டுப்பாட்டால் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் குறித்து பார்க்கலாம். காலி குடங்களுடன் குடிநீருக்காக 15 நாட்கள் காத்திருக்க வேண்டும். தண்ணீருக்காக 1000 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டிய சூழல். இது 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியின் நிலைமை. இந்த பிரச்சினைக்கு பல வருடங்களாக தீர்வே கிடைக்காமல் தொடர்ந்து நீடித்து வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். பல்வேறு விலைவாசி உயர்வு இதுக்கிடையில தண்ணி என்பது அத்தியாவசியான ஒரு பொருள். அது 2வது பைப்லைன் திட்டம் ஒரு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் தான் நடந்திருக்க தவிர அவன் கொண்டு வருவான் இவன் கொண்டு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு மாத்திரம் பயன்படுத்துறாங்களே தவிர எந்த வகையிலும் குடிநீர் என்பது வழங்குறதுக்கு இன்னும் வரவில்லை என்பதை நம்ம வருத்தத்தோட தெரிவிச்சு. கடந்த 2006ஆம் ஆண்டு 2வது குடிநீர் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு அந்த பணிகள் ஆரம்ப நிலையிலேயே உள்ளன. 83 கோடி ரூபாய் திட்டத்தில் திட்டம் தயாரிக்கப்பட்டு நகராட்சியினுடைய பங்களிப்பான முழு பங்களிப்பும் 8 கோடி ரூபாய் நகராட்சியினுடைய பொதுமக்கள் பணம் செலுத்தப்பட்ட நிலையில இன்னைக்கு வரைக்கும் எந்தவித பணிகள் நடைபெறாத வருத்தத்துக்குரியது. தொடர்ந்து இங்கு வாழக்கூடிய மக்கள் 13 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் தருவதனால அசுத்தமான குடிநீரை குடிப்பதற்கான ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மந்திரி அந்தஸ்து பெற்ற பிறகாவது இந்த கோவில்பட்டி நகரத்துக்கு 2வது பைப்லைன் திட்டம் உடனடியாக நிறைவேறும் என்று இந்த தருணத்தில் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது தற்போது 2வது குடிநீர் திட்டம் தொடங்கியுள்ளதாகவும் 6 மாதங்களில் பணி நிறைவு செய்யப்பட்டு குடிநீர் வழங்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிசங்கர்.